அந்த அந்த பூநூல் கல்யாணம் அந்த லக்கண குமாரனுக்கு பூநூலு கல்யாணம் என்று சொல்லி ஏமா தெளிவா கேட்டுக்கணும். அந்த லக்கண குமாரனுக்கு பூநூலு கல்யாணம் என்று சொல்லி அந்த பாண்டவர் இடத்திலே பொய்யோலை அனுப்பி அந்த பாண்டவரை வரவழைச்சிங்களா இல்லையா? உண்மை சொல்லிச்சாமி போய் நான் போயின்னு சொல்லிச்சாமி நான் கொடுத்த கூலி வாங்கிட்டு போயிரு சாமி. கொடுத்த கூலி வாங்கி கிளம்பிடுவோம் சாமி. போய் நான் போயின்னு சொல்லிச்சாமி உண்மை சொல்லிச்சாமி. எப்படியாமா யார் வீட்டுக்கு ஆச்சாரி நம்மளுக்கு நான் சாமி உண்மைதாண்டி. அப்படி கல்யாணம் எடுத்து சொல்லி வர வச்சு அந்த பாண்டவர் என்ன பண்ணாங்க தெரியுமா சாமி? என்னடி பண்ணாங்க? அந்த சாதா வாங்காட்டியும் சாப்பாடு சாமி. அந்த சாப்பாடு வாங்காட்டியும் கொஞ்சம் சிறிது நேரம் உட்காருன்னு சொல்லி யார் சொன்னது? உன் கணவன் துரியாராஜன் சொன்னா சாமி. ஆமாடி. அப்ப சொன்ன உடனே அந்த பாண்டவர் அனைத்து பேரும் உட்கார்ந்தாங்க. யார் பேச்சு கேட்ட? அந்த துரியன் பேச்சு கேட்டு. உன் கணவன் பேச்சு கேட்டு சாமி. சரிடி. அப்ப கேட்ட உடனே சாமி அந்த ஜகினி பேச்சு கேட்டுக்கணும். உங்க கணவன் என்ன பண்ணாரு தெரியுமா சாமி? என்னடி பண்ணாங்க? சூதனால பகடியா சூதனால் பகடியாடி. ஆமா. யார் பேச்சு கேட்டீங்க? அந்த ஜகினி உங்க வீட்டுக்காரனுக்கு மாமனா சாமி? மாமன் சொல்லு சாமி. ஏக்கா புரியுது சொல்லு சாமி. மாமன் சொல்லிட்டியா சாமி? சரிடி. அந்த மாமன் பேச்சு கேட்டுக்கினு உங்க வீட்டுக்கார சூதனால் பகடியாடினாரு. ஆனா முதல் ஆட்டமே யாருக்கு வெற்றி? யாருக்கு? அந்த பாண்டவர் வந்து முத்து மாலையை வச்சு ஆடினாரு. உண்மைன்னு சொல் சாமி. ஆமாடி. முத்து மாலை வச்சு பாண்டவர் ஆடினாரு. உன் கனவு என்னத்த வச்சு ஆடினாரு தெரியுமா சாமி? ஏடி தோழிய எனக்கு சொல்லிட்டீன்னா எல்லாருக்கும் சொல்லுக்கிறே. நான் கேட்கறது சொல்லுடி. சொல் சாமி. பாண்டவர்கள் போனவங்க வருவாங்களா இல்ல வரமாட்டாங்களா? அந்த நாடு நகரம் பூரா நாங்களே ஆளுவோமான்னு மட்டும் சொல்லு. நில்லு சாமி. வரலாறு சொல்ற சாமி. எப்படியாமா சாமி? அப்புறம் சொல்லிவிடுவாங்க. இல்ல ஏமா எப்படி குறைஞ்சி கேட்டியா? அதெல்லாம் சொல்லிக்கிட்டு சாமி. சாமி அப்படி முதல் ஆட்டமாகப்பட்டது பாண்டவர் ஜெயிச்சாங்க. ஆமா. அந்த பாண்டவர் ஜெயிச்ச உடனே அந்த ஜகினி சொல்லுச்சு பாருப்பா சாமி. அந்த ஜகினியால முதல் ஆட்டமே அதுதான் திருவாதிரம். உங்க வீட்டுக்காரர் ஜெயிக்காம போயிட்டாரு அப்படின்னு நினைத்து முதல் ஆட்டம் பிள்ளாருக்கு விட்டுறலாம், பிள்ளார் சாமிக்கு விட்டுறலாம் அப்படின்னு ஜகினி வந்து உங்க வீட்டுக்காரங்கிட்ட ஏற்றி விட்டார் சாமி. அப்படியா? அப்ப முதல் ஆட்டம் பாண்டவர் ஜெயிச்சாங்க. இரண்டாவது ஆட்டமாகப்பட்டது உங்க பக்கமும் நாடு நகரத்துல வைக்கிறீங்க, அந்த பக்கமும் நாடு நகர உப்பு செட்டி இறையோடு எல்லாத்தையும் வச்சு ஆடி பாக்குறாங்க. அப்ப யாரு ஜெயிக்கிறாங்க தெரியுமா? யாரு? சூதனால பாக்கணும். யாரு?
தூக்குனாரா இல்லையா? ஆமாடி ஆமாடி. உண்மைன்னு சொல்லு சாமி. உண்மைதாண்டி. அப்படி 4 நேரத்துல பிடிக்கி விட்டு அந்த 5 பேர் 5 தோத்துட்டாங்க. கண்டிப்பா. யாருக்கிட்ட? என் கணவன் கிட்ட. அப்ப அந்த ஜெகதி வார்த்தை கேட்டு அந்த பத்தினி பாஞ்சாலி யாரு? அம்மா பத்தினி பாஞ்சாலி காக்கிது சாமி. என் ஓரகத்தியா அந்த பத்தினி பாஞ்சாலிய மருமகனே அந்த பத்தினி பாஞ்சாலி மட்டும் எதிர்க்கிறா. அவளையும் வச்சு ஆடி பார்த்தாங்க. அந்த பத்தினி பாஞ்சாலி போட்டான். அந்த பத்தினி பாஞ்சாலி எங்க இருந்தா தெரியுமா? எங்கடி இருந்தா? அவங்க மாமியா வீட்டுல இருந்தா. அப்ப அவங்க மாமியா வீட்டுல இருக்கின்ற நேரம் உன்னுடைய கணவனுக்கு தம்பி யாரு? சுச்சோதர சாமி. சுச்சோதர சாமி காமிக்குது சாமி. ஆமாடி ஆமாடி ஆமாடி. தம்பி சுச்சோதரா இங்க வாடா என்று சொல்லி 60ஆம் படியேற்றி அந்த பத்தினி பாஞ்சாலிய மாலாத துயில் உரித்தீங்களா இல்லையா? உரிச்சாங்க. அப்ப மாலாத துயில் உரிக்கும் போது கூட அண்ணா மாயவா, அண்ணா கோபாலா, அண்ணா கார்மேகா அப்படின்னு இந்த பத்தினி பாஞ்சாலி கத்தனா. அப்ப அந்த சுச்சோதனை பொடவை உருவிக்கினே இருந்தாரு. அப்ப மாலாத துயில் கொடுத்தது யார் தெரியுமா சாமி? யாருடி? அந்த மாயக்கண்ணை கொடுத்தாரு சாமி. அப்படியா? அப்ப மாயக்கண்ணை கொடுத்த உடனே சாமி அப்ப நாடு நேரத்துல வாங்கிக்கின்னு உங்க வீட்டுக்காரு பாண்டவர் என்று சொன்னாரா சாமி? ஆமா. 12 வருடம் கழித்து 5வது வருடம் 1 வருடம் கழித்து ஆமாடி